ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து ஒரு ஐடி டிரைவர். காலையில் ஒரு ஷார்ட்ஸு ட்ரோல் பண்ணும்போது ஒன்று பார்த்தேன். அதாவது நீங்கள் டீ போர்டு வண்டி வச்சுருக்கீங்களா, இவ்வளோ சம்பாதிக்கலாம், அவ்வளோ சம்பாதிக்கலாம், ஐடியில் இவ்வளோ கொடுப்பாங்க, அவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு டிரைவர் ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். ஷார்ட்ஸில் பார்த்தேன். ஆக்சுவலாக ஏன் அதுக்கு எதுக்காக அதை அப்படி போடுறாரு அப்படின்றது தெரியல. அது வேறு ஏதாவது பிஸ்னஸ் ரீதியாக இருக்கலாம். அவருக்கு பர்சனலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐடி கம்பெனி முன்ன மாதிரி கிடையாது. ரொம்ப ஒஸ்ட்டு. நீங்கள் ஒரு 2100 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு குறைஞ்சது 8லேருந்து 12 மணி நேரம் கம்பல்சரி ஆகுது. இப்போது அந்த 2100 ரூபாவுக்குமே கம்பல்சரியாக சிஎன்ஜி ஒரு டேங்க்கு போயிடுது. ஒரு டேங்க்குன்றது 600ரூபாலேருந்து 700 வரைக்கும் பிடிக்குது சின்ன வண்டி. நான் ஷிஃப்ட் டிசைர் சொல்கிறேன். அவர் எதனால் அப்படி போடுறாருன்றது தெரியல. நீங்கள் இந்த ட்ராவல்ஸ் ஃபீல்டுக்கு உள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான ஒருத்தங்களை போய் இந்த ஐடி ஃபீல்டில் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு டிரைவரை போய் பார்த்து அவர்கிட்ட பேசுங்க. அவர்கிட்ட கேளுங்க என்ன பண்ணலாம், எவ்வளோ பேமெண்ட்டு, வண்டிக்கு எவ்வளோ கட்டிங்க எல்லான்ட்டு. நான் இதே ஐடியில் மட்டும்தான் ஓட்டுவேன். ஓலா ஊபர் நான் ஓட்டுனதே கிடையாது. ஓட்டியிருப்பேன் ரேராக, அதாவது கொரோனா டைமில். அப்போ அந்த டைம் அது நான் கணக்கு பண்ணி பார்த்தேன், ரொம்ப மட்டமாக இருந்தது. அதனாலேயே அதை வேணான்ட்டு விட்டுட்டேன். அதனால் ஐடியில் உள்ளே வரீங்கன்னா பார்த்து வாங்க. அதிகமாகலாம் சம்பாதிக்க முடியாது. இது ஐடியில் எனக்கு 3வது வண்டி வந்துட்டோமேன்றதுனால ஓட்டிகிட்ருக்கேன். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. எனக்கு நான் ஓட்டுறேன்னா இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் அந்த சூப்பர்வைசருங்க கொஞ்சம் பழக்கமானதுனால நான் ஓட்டிகிட்ருக்கேன். புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக இதில் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. இத்தனை வருஷமாக இருந்த என்னாலே தாக்கு பிடிக்க முடியாது வேறு கம்பெனி போகும்போது. அதனால் பார்த்து நிதானமாக முடிவு பண்ணி அதுக்கப்புறம் வண்டி எடுங்க. வண்டி எடுத்து கஷ்டப்படாதீங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்சால் மட்டும், உங்களுக்கு இல்லைனாலும் தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஃபீல்டு ரொம்ப மோசமாக இருக்குது, இதுக்குள்ளே யாரும் வர வேணாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்து. நன்றி.